ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம செவ்வாய்க்கிழமை காலையிலேருந்து நைட்டு வரை நம்மளோட வேலைகள் எப்படி இருக்குது, என்னோடய டெய்லரிங் வேலையும் இது கூடவே நான் எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத கொஞ்சம் பொறுமையாக பார்க்கலாம். ஏன்னா வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். இன்றைக்கி புதன்கிழமை மார்ச் 8ஆம் தேதி தான் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். எல்லாருக்கும் இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள். ஏன்னா நம்மளோட சேனல் அதிகமாக பார்க்குறது லேடிஸ் தான் பார்த்துட்ருக்கீங்க. அதனால் உங்கள் எல்லாருக்குமே மகளிர் தின வாழ்த்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி காலையிலே நான் ஒரு 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சு வந்ததுமே முதல்ல நான் பார்த்த வேலை என்னென்னா, என்னோடய மிஷினோட சுவிட்சை ஆன் பண்ணி விட்டேன். ஏன்னா ஒரு ப்ளவுஸ் கட்டிங் போட வேண்டியது இருந்தது. மேஜையில் கொஞ்சம் நைட்டி எல்லாம் தைச்சி போட்டிருந்தேன். ஒரு நாளைக்கு முன்னே தைச்சது அதை எல்லாமே எடுத்து மடித்து வச்சுட்டு இந்த ப்ளவுஸ் தான் நான் கட் பண்ணி தைக்கணும். சரி, காலையிலே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் கட் பண்ணியாவது வச்சுட்டா நம்ம அதுக்கப்புறமா கொஞ்சம் சமையலெல்லாம் முடிச்சுட்டு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் தைச்சிடலாம் அப்படிங்கிறதுனால நான் கட் பண்ணதுக்கு எடுத்தேன். பார்த்தீங்கன்னா காலையிலே முடித்ததுமே கண் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் அழுத்துறது போலவே இருக்கும். அந்த உடனே கண்ணாடி எடுத்து போட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். அதனால் கண்ணாடியை நான் எப்போவுமே துணி தைக்கும்போது மிஷினில் வச்சுருப்பேன். அப்படி இல்லைனா நான் கட் பண்ணும்போது மேஜையில் எடுத்து வச்சுருப்பேன். ஏன்னா கண்டிப்பாக நான் கண்ணாடி போட்டுட்டு தான் வேலை செய்வேன். மற்ற டைமில் கூட கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துருவேன். இப்போ ப்ளவுஸை கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா காலையிலே பைப்பில் தண்ணி வரும். அந்த தண்ணி எடுத்துகிட்டு சமையல் வேலை எல்லாமே முடிச்சுட்டு ஒரு 8 மணிக்கு மேலே நான் இந்த ப்ளவுஸோட முன்பகுதி மட்டும் தைச்சி போட்டுட்டேன். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ஃப்ரீயாக இருக்க நேரத்தில் இந்த கொஞ்சம் வேலைகள் பார்த்து வச்சுட்டா கொஞ்சம் ஒரு துணி கொடுக்குறதா இருந்தாலும் வீட்டு வேலைகளோடு சேர்த்து அப்படியே முடிச்சுக்கிடலாம் அப்படின்னு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பிள்ளைங்க சாப்பிட்டு எடுத்துகிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. காலையில் இன்றைக்கி நான் காய்கறி எல்லாம் போட்டு வெஜ் பிரியாணி டைப்பில் வீட்டில் சாப்பாட்டு அரிசி வச்சு பண்ணியிருந்தேன். இது நேற்று பொங்கின சாதம் கொஞ்சம் மிச்சம் இருந்தது. குக்கர்லேயே இருந்ததுனால அப்படி இருக்குது, தண்ணி உடையலை. நான் இது எப்போது கொஞ்சம் தண்ணியில் சேர்த்து சாப்பிட ஆசையாக இருந்ததுன்னா நான் அப்படி கூட சேர்த்து சாப்பிட்டுக்கிடுவேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா கிச்சன் ரொம்பவே மோசமாக தான் இருக்குது. ஒரு 2-3 நாளாக கிச்சனை ரொம்ப க்ளீன் பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் திங்கட்கிழமை நைட்டு பார்த்திங்கன்னா பாத்திரம் கொஞ்சம் இருந்தது கழுவேலை. ஏன்னா நான் கொஞ்சம் நைட்டி தைக்க வேலை இருந்து அதை தைச்சிட்டு கொஞ்சம் உடம்பு சோர்வாக இருந்தது. அதனால் அப்படியே படுத்துட்டேன். அதனால கொஞ்சம் நைட்டு உள்ள பாத்திரங்கள் எல்லாமே அப்படி அப்படியே இருந்தது. சரி, காலையிலே ஒரேடியாக கழுவிடலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா காலையில் உள்ள பாத்திரங்கள் எல்லாமே சேர்ந்து நிறைய பாத்திரம் ஆகிட்டு ஓரளவுக்கு பாத்திர ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய பாத்திரங்கள் எல்லாமே இங்கே தான் இருக்குது. இந்த செல்ஃபில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய பாத்திரங்கள்லேயுமே பாதி பாத்திரம் கீழே தான் இருக்குது. இது நமக்கு நிறைய பாத்திரம் கிச்சனுக்குள்ளே இருந்ததுன்னா அதை எடுத்து எடுத்து நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்டே தான் இருப்போம். பாத்திரமும் சேர்ந்துட்டுருக்கோம். இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும்னு ஐடியா பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா கொஞ்சம் பாத்திரம் வச்சா தான் நமக்கு கொஞ்சம் பரிமாறுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த செல்ஃபு பாருங்கள், செல்ஃபுமே அப்படியே 2-3 நாளாகவே கொஞ்சம் ரொம்ப க்ளீன் பண்ணாததுனால கொச கொசன்னு இருக்குது. இதையுமே லைட்டாக நம்ம தூசி தட்டி விட்டுட்டு கொஞ்சம் நீட் பண்ணி வச்சிடலாம். இந்த கிச்சனோட சைஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஏன்னா நாங்கள் ஒரு பெட்ரூம் எடுக்கணும் அப்படிங்கிறதுனால கிச்சனை ரொம்ப சின்னதாக்கிட்டோம். கிச்சன் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால கொஞ்சம் பாத்திரம் அழுக்காக இருந்தாலுமே பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்காது. ரொம்ப ஒரு மாதிரி தெரியும். அதனால தான் இந்த பிரச்சனை. இந்த செல்ஃப் எல்லாமே நான் இப்போ ஓரளவுக்கு லைட்டாக தூசியெல்லாம் தட்டிட்டு இந்த டப்பாலாம் எடுத்து ஒதுக்கி வச்சுட்டேன். செல்ஃபில் பார்த்தீங்கன்னா டப்பா ஒன்றுமே ஒவ்வொரு சைஸில் இருக்கும். கடைகளில் ஏதாவது பொருட்கள் நம்ம வாங்கும்போது அந்த டப்பாவை வேஸ்ட் பண்ணாமல் கழுவிட்டு நான் மறுபடியும் கொஞ்சம் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா நமக்கு கொஞ்சம் புதுசாகவே எல்லாமே வாங்கி வைக்கிறது அளவுக்கு பட்ஜெட்டில் இந்த இப்போ வசதி இல்லை. சரி, பார்த்துக்கிடலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி நான் வச்சுருவேன். இந்த ஒரு டப்பா மட்டும் ஒரு எத்தனை 16 பாக்ஸ் இருக்கும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறைய பொருட்கள் அந்த ஒன்றுலையுமே போட்டு வச்சிடலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இதில் கறி மசாலா பவுடரும் மஞ்சள் தூளும் காலியாகிட்டு இதை இப்போ கழுவ போட்டுடலாம். கழுவிட்டு மறுபடியும் நம்ம நல்லா துடைச்சிட்டு 2வது இதை நிரப்பி வச்சிடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு 2-3 நாளைக்கு ஒருக்கா நம்ம கொஞ்சம் கொஞ்சம் வேலைகளை கவனித்து பார்த்தோன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் வீடு சரி பண்ணிடலாம். இல்லைன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இப்போது இந்த குக்கரில் காலையில் வச்ச வெஜ் பிரியாணி இருக்குது. அதை அப்படி வச்சுட்டேன். பிள்ளைங்களுக்கு இன்றைக்கி ஆம்லேட் போட்டு சாப்பிட்டுட்டு போயிட்டு, நான் அந்த பிரியாணி மட்டும்தான் வச்சுட்டு போனேன். பிள்ளைங்க ஆம்லேட் போட்டு சாப்பிட்டுட்டு அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் துணி தைச்சிட்டு மறுபடியும் நான் இங்கே வந்தேன். ஏன்னா என் வேலைகள் இந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் அவசர நேரங்களில் வேலைகள் இந்த மாதிரி தான் இருந்துகிட்ருக்கும். இப்போ இந்த இடத்தெல்லாம் பாருங்கள். இந்த இடத்துல நான் மிக்ஸி வச்சு யூஸ் பண்ணுவேன். இந்த இடம் ரொம்பவே ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா மிக்ஸியும் ரொம்ப பழசு. அரைக்கும்போது தண்ணி எல்லாமே வெளியில் சிந்தி சிந்தி இந்த மாதிரி ஆகிட்டுருக்கு. இந்த கப்பு பார்த்திங்கன்னா
இது எங்கள் வீட்டுக்காரர் சவுதியிலேருந்து கொரியரில் அனுப்பி விட்டது. பிள்ளைங்க வந்து ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டனால அவங்ககிட்ட கொஞ்சம் கப்பு அங்கே இருக்குது அப்படின்னு அனுப்பிட்டுருந்தாங்க. ஆனால் இது வரும்போதே என்னாச்சுன்னா, நிறைய கப்பு எல்லாமே உடஞ்சி தான் வந்தது. பார்சல்லே அவ்வளோ உடஞ்சிட்டு, இதில் 1, 2 கப்பு மட்டும் உடையாம இருந்தது. இதுவும் கைப்பிடி வந்து உடஞ்சிட்டு. ஆனால் என் மக வந்து இதில் ஏதாவது நான் செடி வச்சுக்கிடுவேம்மா அப்படின்ட்டு வச்சுருக்கா. ஒரு கப்பு மட்டும் நல்லா இருக்குது. இது சரி ஒரு பக்கம் இருக்கட்டும்னு எடுத்து வச்சுட்டேன். இந்த பாக்ஸு பார்த்தீங்கன்னா, பேக்கிங் பவுடர் வந்து வாங்கி வச்சுருந்தது. கொஞ்சம் அதிகமாகவே வாங்கி வச்சுருந்தேன். ஆனால் இப்போ கொஞ்சம் நாளாவே வந்து கேக் வந்து ரொம்ப செய்யலை. கொஞ்சம் இந்த டப்பாயெல்லாம் தட்டி வச்சிருந்தது அப்படி இருக்குது. ஆனால் நாளாயிட்டு இப்போ நமக்கு பாக்ஸோட இருந்ததுன்னா, அதில் வந்து நம்ம டேட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இது டப்பாயில தட்டி வச்சதுனால வந்து டேட் கரெக்டாக ஞாபகம் இல்ல. அதனால எனக்கு யூஸ் பண்ண மனசு இல்ல. ஏதாவது வந்து கிளீனிங்குக்காக யூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு ஐடியால வச்சுருக்கேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தேன் இருக்குது. இந்த தேனுமே வந்து வாங்கி ரொம்ப நாள் ஆயிட்டு நல்லா அப்படி உறைஞ்சிருக்கு. இதுவும் ஏதாவது யூஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இத வந்து எடுத்து வச்சுக்கிட போறேன். நம்ம எப்போவுமே ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா, அது வந்து அந்த பாக்கெட்டோட இருந்தா நமக்கு டேட் தெரியும், கண்டுபிடிச்சிருவோம். இந்த மாரி பாக்ஸில தட்டி வைக்கும்போது அது வந்து கொஞ்சம் பிரச்சனை தான். இந்த மாரி பாக்ஸில் தட்டி வச்சோன்னா, அது வந்து சீக்கிரமே நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி பார்க்கணும். இந்த ஒரு தப்பு வந்து நெறைய பேர் பண்ணுவோன்னு தான் நெனைக்கிறேன். இப்போ இந்த இடத்த எல்லாமே நம்ம வந்து சுத்தமா க்ளீன் பண்ணிறலாம். இந்த பாத்திரம் இது எல்லாமே கழுவி முடிக்க எப்படியும் ஒரு 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகும்னு நெனைக்கிறேன். ஏன்னா நெறைய பாத்திரம் இருக்குது. உங்களுக்கு பார்க்க தான் கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்ச போல இருக்கும். ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அப்படி இப்படியே இருக்குது. இப்போ நான் இந்த டப்பா எல்லாமே எடுத்து கழுவ போட்டுட போறேன். இது எல்லாமே நம்ம ஒரு டைம் கழுவிட்டு மறுபடியும் இந்த இடத்துல வச்சுட்டோம் அப்படின்னா நீட்டா இருக்கும். இப்போ முதல்ல வந்து தண்ணி வச்சு துடைக்கிறதுக்கு முன்னாடி அந்த தூசி எல்லாமே நல்லா தட்டி விட்டுட்டு, அதுக்கப்புறமா நம்ம வந்து துடைச்சோன்னா, கொஞ்சம் கழுவுற வேலை கம்மியா இருக்கும். அதுக்காக தான். இதில கிச்சன் மேடையில பார்த்தீங்கன்னா, ரொம்பவே தூசி இல்ல. இருந்தாலும் அது வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. ஏன்னா, அந்த டைல்ஸ் வந்து வெள்ள கலர் பார்த்தீங்களா? அதனால கொஞ்சம் தூசி இருந்தாலுமே ஒரு மாதிரி தெரியும். இப்போ வந்து கிச்சன் மேடைக்கு நம்ம கருப்பு கலர் போட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனா, நாங்க வந்து கருப்பு கலர் போடல. காரணம் என்னன்னா, வீடு வந்து ரொம்பவே சின்ன இடமா தான் இருக்கும். அ ஜன்னல் வசதியும் கிடையாது. கொஞ்சம் காற்றோட்டமும் கம்மியா தான் இருக்கும். அதனால வந்து நம்ம கருப்பு கலர்ல போட்டோம் அப்டின்னா, கொஞ்சம் கரண்ட் இல்லாத நேரத்துலலாம் ரொம்பவே இருட்டா தெரிஞ்சது போல இருக்கும். அப்ப இந்த மாரி நம்ம வந்து வெள்ள கலர்ல டைல்ஸ் போட்டோம் அப்டின்னா, கொஞ்சம் வெளிச்சம் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்டிங்கிறதுனால, நாங்க வந்து ஃபுல்லாவே இந்த ஒயிட்லயே போட்டுட்டோம். ஆனா வந்து கொஞ்சம் அழுக்கு இருந்தாலுமே, அந்த இடங்கள் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அதில கொஞ்சம் கருப்பு கருப்பா இருக்குது பாருங்க. அந்த அழுக்கு மட்டும் தான் இருக்கு. ஆனா, அது பார்க்கக்கு ரொம்ப ஒரு மாதிரி தெரியும். இத வந்து நான் இப்போ கிளீன் பண்ணுறதுக்காக ஷாம்பு வந்து எடுத்து வச்சிருக்கேன். கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு எடுத்து கொஞ்சம் அந்த ஷாம்பு அந்த இடத்துல போட்டுட்டு, ஒரு கிளாத்த வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுட போறேன். நம்ம வந்து ரொம்ப தண்ணிய ஊத்தி ஊத்தி ராவி கழுவுறதுக்கு, இந்த மாரி ஒரு கிளாத்ல தண்ணிய முக்கிட்டு நம்ம வந்து தொடச்சி எடுத்தோம்னாலும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஒரு டைம் வந்து நல்லா ராவி கழுவிட்டு, அதுக்கப்புறமா நம்ம மறுபடியும் நல்ல தண்ணில முக்கி இன்னொரு டைம் தொடச்சி விட்டோம்னா, வேலை வந்து கொஞ்சம் ஈஸியா முடிஞ்சிரும். இப்போ இந்த குக்கர் எல்லாமே நான் லைட்டா அப்படியே அடிப்பக்கத்தில தூசி இருக்கான்னு பார்த்துட்டு, அப்படியே ஒதுக்கி வச்சுட போறேன். இந்த உரல் பாருங்க நான் எப்படி வச்சுருக்கேன்னு. இது வந்து பழைய ஸ்டாண்டு இந்த நம்ம கேஸ் அடுப்புல உள்ள ஸ்டாண்டு இருக்கு பாருங்க. இந்த பர்னருக்கு உள் பக்கமா வரும் இல்லையா? அது வந்து என்ட்ட வந்து 2 ஒண்ணு இருந்தது. அதில ஒண்ண வந்து நான் இந்த உரலுக்கு கீழ வச்சிருக்கேன். ஏன்னா டைல்ஸ்ல வந்து நம்ம ரொம்ப வேகமா தூக்கி வச்சோம்னா, டைல்ஸ் வந்து உடைஞ்சிரும் அதனால. இப்போ இந்த முக்கோடி இந்த உப்பு டப்பா, அது இல்லாம இந்த கத்தி, ஸ்பூன் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்காக ஒரு சின்ன ஸ்டாண்டு மாரி வச்சிருக்கேன். அதையும் எல்லாமே எடுத்துட்டு அந்த இடத்தையும் நான் வந்து தொடச்சி விட்டுட போறேன். நம்ம வந்து கிச்சன்ல ஷாம்பு யூஸ் பண்ணி துடைக்கும்போது நெறைய அந்த எறும்பு தொல்லைலாம் வராம இருக்கும். நெறைய பேர் எப்படி துடைப்பீங்கன்னு தெரியல. ஆனா எனக்கு இந்த ஷாம்பு வந்து யூஸ் பண்ணி துடைக்கிறது ரொம்பவே பிடிக்கும். அது ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். நெறைய பூச்சிகள் வந்து வராம இருக்கும். இப்போ இந்த இடத்தையும் துடைச்சதுக்கு அப்புறமா, இந்த மாரி இந்த பாக்ஸ் எல்லாமே நான் லைட்டா மேலோடி தொடச்சி விட்டுட போறேன். இப்போ இந்த 2 டப்பாவும் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒண்ணுல வந்து கல்லுப்பு போட்டு வச்சிருக்கேன். ஒண்ணுல வந்து தூளுப்பு போட்டு வச்சிருக்கேன். இந்த 2 டப்பாவுமே நான் வந்து முன்னாடி தண்ணி குடிக்கிறதுக்காக வாங்குனது தான். இந்த 2மே மூடியோட இருக்கிறது டேமேஜ் எதுவுமே ஆகலன்னா எனக்கு தூக்கி போட மனசு இல்ல. நான் அதில வந்து இந்த மாரி உப்பு போட்டு மூடி வச்சுட்டேன். நான் வந்து ஒவ்வொரு டைம் கடைகளுக்கு போகும்போதும், அந்த உப்பு வைக்கக்கூடிய பீங்கான் ஜாடி வந்து ரொம்ப ஆசைப்பட்டு பார்ப்பேன். ஆனாலும் எனக்கு என்னன்னா, அது விலைகள பார்க்கும்போது எடுக்கக்கு மனசு இல்லாம திரும்ப வந்துருவேன். இப்ப நம்ம வந்து ஒரு 1 கிலோ அளவுக்கு உப்பு கொட்டி வைக்கிறோம்னா, ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய சைஸ் ஜாடி வேணும். அந்த ஜாடிக்கு வந்து கொஞ்சம் ரேட்டு கேட்டோம் அப்டின்னா, அதிகமா சொல்லுவாங்க. காசு இருக்காது. அப்படியே பார்த்துட்டு பார்த்துட்டு வந்துருவேன். எப்போ வாங்குறதுன்னே தெரியல. 2 வருஷமா முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். வாங்க முடியல. சீக்கிரமா வாங்கணும் அப்டின்னுட்டு ஆசையா இருக்கு.
இப்போ அது எல்லாமே ஒதுக்கி வச்சாச்சு. அடுத்தது வந்து நம்ம கேஸ் அடுப்பை முதல்ல ஒருக்கா தூசியெல்லாம் தட்டி விட்டுட்டு, அதுலேயுமே ஷாம்பு போட்டு நான் வந்து நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணி விட போகிறேன். இந்த அடுப்புமே வந்து பார்த்திங்கன்னா, வாங்கி ரொம்ப வருஷம் ஆயிட்டு. இப்போ அடிக்கடி வந்து மிஸ்டேக் ஆகிட்டே இருக்குது. என்ன ஆச்சுதுன்னா, காலையிலே வந்து நம்ம சமையல் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவசரத்துக்கு வந்து சமையல் பண்ணும்போது, அந்த தீ வந்து ரொம்ப குறைவா எரிஞ்சிட்டு இருக்குது. டக்குனு சமையல் பண்ணணும், தூர வந்தோம் அப்படின்னு இல்ல. இதுவுமே ஒண்ணு சரி பண்ணணும், இல்லைன்னா இது வந்து மாத்திட்டு புதுசு வாங்கணும் அப்படின்னு ஐடியால இருக்கேன். யோசிச்சுட்டே இருக்கேன். எந்த மாரி வாங்க முடியுது அப்படிங்கிறது தெரியல. இப்போ இந்த டைல்ஸ் எல்லாமே நான் வந்து கழுவி விட்டுட்டேன். ஒருவேளை இனிமே ஸ்டவ் வாங்குறதா இருந்தா 3 பர்னர் வச்சது தான் வாங்கணும் அப்படின்ட்டு ஐடியால இருக்கேன். ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் வேகமா சமையல் பண்ணிட்டு நம்ம வேலைகள பார்க்குற மாதிரி இருக்கும் இல்லையா? அதனால. இப்போ இந்த மேடை எல்லாமே நான் வந்து நல்லா சுத்தமா கிளீன் பண்ணி விட்டுட்டேன். கிளீன் பண்ணதுக்கப்புறமா பாத்திரம் நெறைய இருக்குது பாருங்க. கொஞ்சம் மேலாட்டுல காஞ்ச மாதிரி இருக்கு. தண்ணி பிடிச்சு அந்த இடத்துல வந்து ஊத்தி விட்டுட்டு, சின்ன சின்ன பாத்திரங்கள் இருக்கிறத முதல்ல வந்து நான் கழுவி எடுத்துக்கிடுவேன். ஏன்னா அடியில வந்து எப்பவுமே கொஞ்சம் பெரிய சைஸ் பாத்திரத்த வச்சுட்டு, சின்ன பாத்திரங்கள தான் மேல எடுத்து வைப்போம். நம்ம சிங்க்ல வச்சு கழுவும்போது. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்பூனு, கத்தி எல்லாமே உள்ளே கிடந்தது அப்படின்னா, நம்ம கையில தெரியாம பட்டு டேமேஜ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நான் முதல்ல இது எல்லாமே கழுவி எடுத்துக்கிடுவேன். இந்த மாரி கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 5, 6 பாத்திரம் பூசி ஒரு கரல வச்சுட்டு, அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுவேன், ஒரு கொஞ்சம் கொஞ்சம் கழுவி கமத்தி வச்சுருவேன். அது தண்ணி வடிஞ்சதும் உடனே எடுத்து மாத்திருவேன். இந்த மாரி செய்யும்போது ஒரேடியா நம்ம பூசி வச்சா காஞ்சுக்கிட்டே இருக்கும் பாருங்க, அந்த பிரச்சனை இருக்காது. ஒரு 5, 6 பாத்திரம் பூசுனோமா, அத கழுவுனோமாங்கும்போது, அந்த பாத்திரங்கள்ல வந்து திட்டு திட்டா அந்த நுரைகள் வந்து படாத அளவுக்கு நம்ம வந்து ஈஸியா கழுவி எடுத்துறலாம். அது மட்டும் இல்லாம எப்பவுமே நீங்க வந்து பாத்திரம் கழுவுறீங்க அப்படின்னா, அந்த கத்தியும் போட்டு கழுவும்போது, கத்திய மட்டும் முதல்ல கழுவி தனியா உடனே எடுத்துருங்க. அது ரொம்பவே முக்கியமான விஷயம். ஒருவேளை தவறி நம்ம கால்ல விழுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு, நெறைய பாத்திரங்கள் கழுவும்போது. இப்போ ஒரு டைம் வந்து நான் பூசுனத அப்படியே கழுவி மேல எடுத்து வச்சுட்டேன். அடுத்தது வந்து நெறைய அந்த கரண்டிகள் வந்து இருக்கு. இந்த கரண்டி, இந்த சின்ன சின்ன கிண்ணங்கள் இது எல்லாமே நான் வந்து கழுவி அதையும் எடுத்து வச்சுக்கிடுவேன். இந்த சிங்குக்கு மேலேயே பாத்திர ஸ்டாண்டு வந்து இருக்கு. சின்ன சின்ன பாத்திரங்கள்ங்கும்போது ஒண்ணொண்ணா எடுத்து எடுத்து மேல வைக்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த மாரி டம்ளர், சொம்பு எல்லாமே கழுவும்போது டக் டக்குன்னு எடுத்து ஒரு கரையில வச்சுட்டு, அதுக்கப்புறமா வந்து ஸ்டாண்டில மாத்திக்கிடுவேன். இப்போ பாருங்க கரண்டியே எவ்வளோ இருக்குது அப்படின்னு. ஒரு சில நாட்கள்ல வந்து இந்த அளவுக்கு பாத்திரம் சேராது. இது வந்து ஒரு நாளைக்கு முன்ன நைட்டு கழுவல அப்படிங்கிறதுனால இந்த அளவுக்கு சேர்ந்துருக்கு. என் மகளுமே வந்து கொஞ்சம் படிக்கிற வேலையில இருந்ததுனால நான் பாத்திரம் கழுவ சொல்லல. இல்லைன்னா அவ கொஞ்சம் பாத்திரம் இருந்தா கழுவி போட்டுருவா. எனக்கு கொஞ்சம் வேலை மிச்சமா இருக்கும். இப்போ இவ்ளோ பாத்திரங்கள் இந்த மாரி கிச்சன் மேடையெல்லாம் கழுவி முடிக்கிறதுக்குள்ளயே கை வலி வந்துரும். ஏற்கனவே நான் வந்து கை வலிக்கு மெடிசன் எடுத்துட்டு இருக்கேன். அதனால வந்து ரொம்ப டீப்பா இப்ப எதுவுமே கிளீன் பண்ற மாரி வைக்கல. ஆனா, ஒரு 4 நாளைக்கு ஒருக்காயாவது நம்ம வந்து வீடுகள அங்கங்க கொஞ்சம் கவனிக்கல அப்டின்னா, குப்பையாவே ஆனது போல ஆவிரும். அது மட்டும் இல்லாம முன்றும் பார்த்தீங்கன்னா, எப்பவுமே குப்பையா தான் இருக்கும். ஏன்னா, நான் வந்து துணி கட் பண்ணி போடுறது, அது வந்து எப்பவுமே நம்ம ஒதுக்கிக்கிட்டே இருக்க முடியாது. கொஞ்சம் வேலைகள் அதிகமா செஞ்சோம் அப்டின்னா, அந்த காத்துல தூசி எல்லாமே பறந்து பறந்து வீடு ஃபுல்லாவே எனக்கு அடிக்கடி தூசி அதிகமா ஆயிட்டே இருக்கும். அதனால ஒரு 2, 3 நாளைக்கு ஒருக்காவது நல்லா கிளீன் பண்ற மாரி தான் இருக்கும். இப்போ வந்து பாத்திரங்கள் எல்லாமே நான் வந்து கிளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இந்த சிங்கையும் கொஞ்சம் இருக்கக்கூடிய ஷாம்பை போட்டு நல்லா கிளீன் பண்ணிடலாம். இந்த மாதிரி கிளீன் பண்ணும்போது இந்த இடம் வந்து ரொம்ப ஒரு ஸ்மெல் எதுவுமே இல்லாமல் நீட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கும் கொஞ்சம் பளபளப்பாக இருக்கும். ஒரு 2, 3 நாளில் ஒரு நாளாவது இந்த மாதிரி நம்ம நல்லா கிளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா, அடிக்கடி இந்த இடங்களில் வந்து கரை பிடிக்காமல் இருக்கும். இந்த மாதிரி இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம பக்கத்தில் இருக்க அந்த டைல்ஸையுமே ஒரு டைம் க்ளீன் பண்ணி விட்டுட்டோம்னா, அந்த இடமும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த பைப்பு இருக்குது பாருங்க, அதையுமே வந்து நம்ம அந்த ப்ரெஷ்ஷாலேயோ இல்லைன்னா கிளாத்தாலேயோ நம்ம வந்து நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா, அதுவும் நல்லாயிருக்கும். இந்த ஒரு 5 நிமிஷம் ஆகக்கூடிய வேலை தான். ஆனால் நம்ம வந்து இந்த அளவுக்கு ரொம்ப எப்போவுமே செய்ய முடியாது அப்படின்ட்டு போட்டுட்டு போட்டுட்டு போயிடுவோம். ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ ஒர்க்கிங் உமன் எல்லாம் இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி எப்போவுமே செஞ்சிட்ருக்க முடியாது. இருந்தாலும் நம்ம வந்து ஒரு 2 நாள் 3 நாளைக்கு ஒருக்கா இந்த மாதிரி லைட்டாக கவனிச்சிட்டோம் அப்படின்னா வீடு நீட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம என்னைக்கு வந்து அப்படி கொஞ்சம் நேரம் இருக்கட்டும், போய் வேறு வேலைய பார்க்கலாம், இல்லை கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கக்கூடிய டைமில் தான் நம்ம வீட்டுக்கு முக்கியமான ஆட்கள் யாராவது வருவாங்க. அந்த மாதிரி டைமில் நமக்கு ரொம்பவே மனசுக்கு சங்கடமாக இருக்கும். இந்த மாதிரி அனுபவம் எனக்கு நிறையவே இருக்குது. உங்களுக்கு எப்படி நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் என்னோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.
இப்போ வந்து இந்த இடத்தையும் நான் நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். அவ்வளோதான் கிச்சனில் இந்த மேடை க்ளீனிங் வேலை முடிஞ்சுது. இதுக்கப்புறமா வந்து என்னால் க்ளீனிங் வேலை வந்து ரொம்ப காமிக்க முடியலை. வீடு எல்லாமே நான் நல்லா தூத்துட்டு மாப்பு போட்டு விட்டுட்டேன். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால இன்றைக்கி இந்த வேலைகள் எல்லாமே முடிச்சுட்டு நம்ம வந்து வீட்டில் சாமி கும்பிட்டுறலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். ஒரு சில பேர் வந்து வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ரொம்ப க்ளீன் பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. நான் வந்து அந்த மாதிரி பார்க்குறது இல்ல. ஏன்னா நம்மளோட வேலைகளுக்கு பொறுத்த மாதிரி நமக்கு எந்த டைம் லீவு கிடைக்குதோ, எப்படி ரெஸ்ட்டு கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து என் வேலைகளை பார்த்துக்கிடுவேன். இன்றைக்கி மதியம் சமையல் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா ஏற்கனவே சாப்பாடு இருக்குது. அது கூட நான் வந்து தயிர் வெங்காயம் வச்சு சாப்பிட்டுட்டேன். இப்போ வந்து இந்த சாரீ எல்லாமே ஃபால்ஸ் அடித்து எடுக்க வேண்டியது இருந்தது. நான் அப்படியே குளிச்சுட்டு இந்த மிஷின் பக்கம் வந்துட்டேன். வந்து இந்த சாரீ எல்லாம் ஓரம் அடித்து எடுத்து வச்சுட்டு, ப்ளவுஸுமே ஏற்கனவே காலையிலேயே கொஞ்சம் தச்சு வச்சுருந்தேன் பாருங்கள். அதில் மிச்ச வேலைகளையும் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு வந்துட்டேன். இப்போ வந்து மணி ஒரு 6 மணிக்கு மேலே ஆகிட்டு விளக்கு வைக்கணும். விளக்கு வச்சு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம மற்ற வேலைகளை பார்த்துடலாம். சாமி ரூம்பு வந்து தனியாக எங்கள் வீட்டில் இல்லை. செல்ஃபில் தான் நான் வந்து கொஞ்சம் சாமி ஃபோட்டோக்கள் எல்லாமே வச்சு விளக்கெல்லாம் வச்சு நான் வந்து கும்பிட்டுட்டு இருக்கேன். இதுக்காக தனியாக இடம் வந்து ஒதுக்குற அளவுக்கு வசதி இல்லை. இப்போ வந்து சாமி கும்பிட்டதுக்கப்புறமா இந்த துணி வந்து கொஞ்சம் முன்பகுதி முடிச்சு போட்டிருந்தேன் இல்லையா, இப்போ பின்பகுதி வந்து நான் தைக்க போகிறேன். இந்த மாடல் தைக்கிற வீடியோ வந்து எடுக்கணும். அதனால் ஸ்டாண்டில் வந்து ஃபோன் வச்சுட்டு நான் வந்து மாடல் தைக்கிற வீடியோவை எடுத்து இது வந்து என்னோடய சேனலில் நான் நைட்டே வந்து எடிட் பண்ணி தங்கம் டெய்லர் சேனலில் வந்து அப்லோட் பண்ணிட்டேன். இந்த மாடலுமே ரொம்ப ஈஸியாக தைக்கிறது எப்படின்ட்டு அதில் வந்து ஃபுல்லாக சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த சேனலை பார்க்காதவங்க வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து இதோட லிங்க் வந்து கொடுக்குறேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த ப்ளவுஸ் வந்து தச்சு முடிக்கிறதுக்கு மணி 7:30 ஆகிட்டு. அதுக்கப்புறம் தான் நான் வந்து சமையல் பண்ண வேண்டியது இருந்து நைட்டுக்கு. என் மகா வந்து சப்பாத்திக்கு மாவு பசைஞ்சு வச்சுட்டா. அதனால் அந்த ஒரு வேலை கொஞ்சம் மிச்சம். அதுக்கப்புறமா நான் வந்து இதை எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் பாசிப்பருப்பு வேக வச்சு அதை வந்து கடைஞ்சி வச்சுட்டேன். நைட்டுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக செஞ்சிடலாம் அப்படின்ட்டு. இப்போ நாங்கள் 3 பேர் இருக்கிறதுனால கொஞ்சமாக ஒரு 50 கிராம் அளவுக்கு பருப்பு போட்டாலே போதும். அந்த சப்பாத்திக்கு தொட்டுட்டு சாப்பிட்டா சரியாக இருக்கும். நான் இப்போ அப்படியே கிச்சன் பக்கம் வந்துட்டேன். இன்றைக்கி காலையிலேருந்தே பயங்கர வேலைங்க. அதனால உடம்பு வந்து கொஞ்சம் சோர்வாக தான் இருந்தது. இருந்தாலும் இந்த சமையல் முடிச்சுட்டு சாப்பிட்டதுக்கப்புறமா நான் வந்து வீடியோ எடிட் பண்ணுற வேலையுமே இருந்தது. அதையும் பார்த்தேன். ஏன்னா ஒரு நாளைக்கு இந்த வேலைகள் இருக்கட்டும் அப்படின்னு வச்சா, அடுத்த நாள் இன்னுமே வந்து வேலைகள் அதிகமாகிட்டு இருக்கும். அதனால இப்போ வந்து சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு சாப்பிட வந்தாச்சு. என் பையன் சாப்பிட்டுட்ருக்கான். பொண்ணு வந்து கீழே உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கா. 2 பேரும் சாப்பிட்டதுக்கப்புறமா நானும் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். சப்பாத்திக்கு வந்து மாவு நல்லா பக்குவமாக பிசைஞ்சிருந்தா என் மகா. அதனால் சப்பாத்தி வந்து சூப்பராக வந்திருந்தது. அவசர நேரங்களில் பிள்ளைங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் வேலை செய்கிறதுனால எனக்குமே கொஞ்சம் ரெஸ்ட் இருக்கும். இன்றைக்கி காலையிலே 5 மணிலேருந்து 10:30 வரைக்குமே எனக்கு பயங்கர வேலை தான். ரெஸ்ட்டே இல்லை. ஒரு சில நாட்களில் வந்து டெய்லரிங் வேலை அதிகமாக இருக்கும். டெய்லரிங் வேலை இல்லாத நாட்களில் நம்ம வந்து வீடு க்ளீனிங் வேலை வந்து அதிகமாக இருக்கும். இப்படி தான் லைஃப் வந்து போயிட்டு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் இன்றைக்கி இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணிடுங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.